வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஸ்விம் பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இருந்தாலும் தண்ணிக்குள்ளேயாவது உட்காந்துருக்கலாமேன்னு சொல்லி உட்காந்துருப்போம். ஆனால் தண்ணிக்குள்ளே ஒரு வேளை மூங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்மளால் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும்? சரி, இப்போன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் இருக்கிறதே பெரிய டாஸ்க்கு தான். நிறைய பேர் 20 செகண்ட் 25 செகண்ட் இவ்வளோ தான் மேக்ஸிமம் அவங்களால இருக்க முடியும். ஆனால் அதுவே முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம்னா தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போன மனிதர்கள்லாம் இருந்தாங்க. நாளடைவில் தான் நம்மளால் அவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியாமல் போச்சு. இந்த மாதிரி ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி மைக்ரோ பார்ட்டிகல்ஸில் ஆக்சிஜனை ஃபில் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள் நம்மளால் தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியும். நமக்கு மூச்சே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ஸில் இது போட்டதுக்கப்புறமா தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையுமே பிளட்டுக்கு இதுவே ரிலீஸ் பண்ணுது. அதனால் நம்ம ப்ரீத்தே பண்ணலைனாலும் நம்மளோட பாடிக்கு ஒன்றுமே ஆகாது, அதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது பெருசாக இன்னும் சொல்லலை. மேபி அவங்க ஆர்மி பர்பஸ்க்கு எதுக்காவது பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பயணிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் மனிதர்களுக்கு மத்தியில் சாத்தியம்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அனகொண்டா பாம்பு எல்லாத்துக்குமே தெரியும். படத்தில் பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லைனாலும் அனகொண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு ஸ்பீஷஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ஃபீமேல் அனகொண்டாஸ் என்ன பண்ணுமா, எல்லாம் அந்த சேர்ந்து இருக்கிற அந்த டைமுக்கு அப்புறமா அந்த மேல் அனகொண்டாவே அது விழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 7 மந்த் அந்த ப்ரெக்னன்சியில் தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அது விழுங்கிடுமா. அதனாலேயே அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதை காலங்காலமாக எல்லா அனகொண்டாஸும் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இதை பற்றிலாம் பெருசாக பொருட்படுத்தாமல் மேல் அனகொண்டாவும் அலைஞ்சிக்கிட்டு பின்னாடியே போகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும். இதை தவிர்க்கவே முடியாது. அப்படி ஏதாவது 1-2 எஸ்கேப் ஆச்சுனாலும் வேற ஒரு ஃபீமேல் பாம்பு கிட்ட போய் மாட்டிக்கும். எப்படியும் அது விழுங்க தான் போகுது அப்படின்ற மேட்டரும் அதுக்கு தெரியும். அதனால் இந்த அனகொண்டாஸ் எப்போவுமே புரோட்டீன் வேணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஆண் அனகொண்டாவை பெண் அனகொண்டா சாப்பிட்ரும். அதனால் நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். எத்தனையோ ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம இப்போ புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்தது தான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த ரம்புட்டானு, இந்த லிச்சி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக வெறும் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் கிடைக்கும்னு நினச்சது எல்லாமே ஸ்ட்ரீட்ஸ்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃப்ரூட்ஸை பற்றின நாலேஜும் எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி ஹலா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. இதை பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க, இது பார்க்குறதுக்கு ஒரு பிளானட் எக்ஸ்ப்ளோர் ஆனால் எப்படி இருக்கும், அதாவது வெடிச்சு செதறும் போது இருக்கக்கூடிய அந்த வெப்ப ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா, இது பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு சுகர் கேன் மாதிரி இருக்கும். இதோடைய அவுட் ஷெல் பார்த்தோம்னா சீதாப்பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ராசஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஹலா ஃப்ரூட் ரொம்பவே ரேர் தான். பட் பார்க்குறதுக்கு ஒரு வெடிச்சு செதற ரெடியாக இருக்கக்கூடிய பிளானட் மாதிரியே இருக்கும். எல்லா பறவைகளை பற்றியும் நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். மரங்குத்தி என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும், மயில் என்ன பண்ணணும்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மேக்கப் போடக்கூடிய ஒரு பறவையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் தி செக்ரட்டரி பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இதுக்கு ஒரு நைலான் பேண்ட் போட்டிருக்கோம், அப்புறம் கண்ணில் ஐலாஷ் வச்சுருக்கோம், ப்ளஷ் இருக்கும். இதுக்கு பார்க்குறதுக்கே அப்படியே அழகாக மேக்கப் பண்ண ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் மேக்கப்போடு எப்போவுமே இருக்கும். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணல, அது இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு தான். இப்போ இந்த செக்ரட்டரி பேர்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இயற்கையாகவே வந்தது தான். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இது வரைக்கும் எல்லா பேர்டும் அழகு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் செயற்கையாக அந்த பேர்டுக்கு அழகு சேர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இயற்கையே இந்த செக்ரட்டரி பேர்டுக்கு ஒரு அழகை சேர்த்துருக்கும். ஏதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்டை படைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே போராடிட்டு இருப்பாங்க. அப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய ரொட்டியை படைச்சது ராஜஸ்தான் தான். ஸோ அந்த பெருமை இந்தியாவுக்கு தான் சேரும். 207 கிலோ அளவுக்கான மாவை பயன்படுத்தி உலகத்திலேயே மிகப்பெரிய ரொட்டியை சேர்த்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய ரொட்டி அப்படின்ற அந்த ரெக்கார்டையும் ஹோல்ட் பண்ணியிருக்கு. யூனிகார்ன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு ஃபேரி கேரக்டர் தான்ப்பா, இது நிஜமாவே கிடையாது, ஒரு ஃபேண்டசி கேரக்டராக தான் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் யூனிகார்ன் நிஜமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 29,000 வருஷத்துக்கு முன்னாடி யூனிகார்ன் எக்ஸிஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அது யூனிகார்னாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரகடான அனிமலாக தான் இருக்கும். ஏன்னா இதோடைய ஹைட்டு 6.5 ஃபீட்டு. இது இல்லாமல் அதுக்கு இந்த ரைனோசரஸ் மாதிரியே ஒரு பெரிய கொம்பு இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் ஹேரி ரைனோசரஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எப்படி ரைனோ பார்த்துருக்கோமோ அதே மாதிரி கொஞ்சம் நிறைய முடி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விலங்கு தான். ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய கூர்மையான கொம்பு பார்க்குறதுக்கு அப்படியே யூனிகார்ன் மாதிரியே இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது யூனிகார்ன் மாதிரி தான் இருக்கும். இதை
தான் எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஒரு அனிமலோடைய பிக்சரை வச்சு யூனிகார்ன் அப்படின்னு ஒரு ஃபேண்டஸியாக உருவாக்குனாங்க. குதிரைக்கு முளைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாகவும் நிறைய பெண்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு, பெண் குழந்தைங்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த ரைனோசரஸோட இன்னொரு வகையான ஹேரி ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினம் எக்ஸிஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதுவும் 29,000 வருஷத்துக்கு முன்னாடி இதோடைய வெயிட் 4 டன் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.